Hi friends, welcome to my channel. பாருங்கள், நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் வாங்கி வந்திருக்கேன். ஜூஸ் அடித்து குடிக்கலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தா தான் தாகம் அடங்கும். வாங்க நாங்கள் இப்போ ஜூஸ் செய்வோம். இதை நாங்கள் இப்போ கட் பண்ணி எடுப்போம். பாதியாக கட் பண்ணி எடுத்து ஜூஸ் அடிப்போம். வாங்க பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நாங்கள் இதில் ஒரு பாதி இதிலேயும் ஒரு பாதி வெட்டி எடுப்போம். ஃபுல்லாக தேவையில்லை, வச்சு மிச்சத்தை வச்சு நாளைக்கு ஜூஸ் அடிப்போம். ஒரு பாதி போதும், இந்த பாதி போதும். இதை நாங்கள் இப்போ கட் பண்ணி ஜூஸுக்கு எடுப்போம். மெட்டத்தை வச்சு நாளைக்கு ஜூஸ் அடிப்போம். இந்த மாதிரி நீங்களும் செய்து குடிங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடித்தா தான் எங்களால் ஸ்கின் நல்லா வைக்கலாம், இல்லாட்டி ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஜூஸ்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வருவோம். வாங்க அடித்து இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டுதுன்னு பாருங்கள். இந்த கிளாஸால் தான் ஒரு கிளாஸ் ஜூஸ் தேவை. ஆனால் நான் ஒரு கப் தண்ணி ஊற்றலை, வாட்டர்மெலன்லேயும் தண்ணி வரும். அதனால் இதில் அரைவாசிக்கு தான் நான் தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்கள். அரைவாசி தண்ணி ஊற்ற எடுக்கிறேன். வாங்க அடிச்சுட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ நாங்கள் வடித்து எடுப்போம். வாங்க அடித்து எடுத்து குடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எல்லாம் வடித்தாச்சு. பாருங்கள், ஜூஸ் ரெடி, வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. நான் டயட்டில் இருக்கிறதால சீனி போடாமல் தான் குடிக்கிறேன். இதை நீங்கள் சீனி போட்டு குடிக்கலாம், ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கலாம். நான் டயட் பண்ணுறதால சீனி போடலை, ஐஸ் க்யூப்பும் போடலை. சளி பிடிக்க முடியாதால் நீங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம்னா சீனி ஐஸ் க்யூப் போட்டு குடிங்க. டயட் பண்ணுற நீங்களாக இருந்தால் சீனியை தவிர்த்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸ் சந்திக்கலாம். பாய்.